ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா, புதுசாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், இவங்களுக்கெல்லாம் அரசியல் என்னென்னே தெரியாது, இவங்க வந்து திமுகவை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திமுக பேசி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போது டிவிக்கே தான் இவங்களை அடிக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த வயசான பாட்டிங்களாம் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா திமுகவை கேள்வி மேலே கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் திமுக ஸ்டேஜ்லேயே பார்த்தோன்னா நிறைய பேர் வளரி இன்னும் நமக்கு கட்டன் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அந்த ஸ்டாலினோட போஸ்ட்டை வந்து ஒரு பாட்டி வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க, பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தோன்னா இன்னொரு பாட்டி வந்து மேடை போட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க திமுக நபர்கள். அந்த மேடை கீழே நின்று இருந்த ஒரு பாட்டி பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு கேள்வியெல்லாம் கேட்டு லாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் தெரியாமல் ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னுக்காக அந்த இடத்துல பார்த்தோன்னா மனப்பாடம் கூட பண்ண முடியாமல் ஓட்டிகிட்டு இருந்தார் ஒருத்தர். அவர் யார் அப்படின்னா தமிழன் பிரசன்னா அப்படின்னு சொல்லப்படுது. அவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு விரிவாக தேவை கிடையாது. ஆனால் அவர் திமுகவை சேர்ந்த ஒரு நபர். ஸோ அவர் பார்த்தோம்னா பேசிகிட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஒரு பாட்டிமா கேட்டாங்க, இந்த 1000 ரூபாய் பார்த்தோம்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அந்த பாட்டிமா பார்த்தோம்னா நீங்கள் கொடுக்குற ஒரு 1000 ரூபாய் வச்சு பார்த்தோன்னா ஒரு குண்டுமணி கூட வாங்க முடியல அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அந்த பாட்டி ஓப்பனாகவே கேட்டாங்க அத்தனை பேருக்கு முன்னாடி. உடனே பார்த்தோம்னா அவருங்க என்ன பதில் சொல்கிறது அப்படின்றது தெரியாமல் அவங்க பார்த்தோம்னா ஒருமையில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஸ்டேஜில் பேசிகிட்டு இருந்த ஒரு நபர் பார்த்தோன்னா ஒருமையில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. கேவலமாக பார்த்தோன்னா அந்த பாட்டியை பார்த்து ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து 10 பவுனில் தங்க வாங்குற மாதிரி பார்த்தோன்னா 1000 ரூபா இருந்துச்சுன்னா அந்த பாட்டிக்கு 1000 ரூபா ஒத்துக்குப்பாங்க, இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. அதாவது கொடுக்குற 1000 ரூபாயில் பார்த்தோன்னா அவங்க வந்து 10 பவுன் தங்க வாங்கினா தான் அது 1000 ரூபா அப்படின்னு ஒத்துக்குவாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்க பார்த்தோன்னா பதில் தெரிய முடியாமல் ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்றக்காக தான் இதை பேசியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. அடுத்ததாக வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறது, நீ எவ்வளோ சம்பாதிக்க அப்படின்னு பார்த்தோன்னா மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசிகிட்டு இருக்காரு. அந்த அம்மா பார்த்தோன்னா வயசான ஒரு நபர். ஸோ அவங்கள பார்த்தோன்னா மரியாதை இல்லாமல் நீ வாப்போ அப்படின்னு பேசுகிறது, இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு மேடை பேச்சில் வந்து பேசக்கூடிய செயல் அப்படிங்கிறது திமுகவுக்கு சொல்லி தேவையில்லை. அவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ஆபாசமாக பேசக்கூடிய நபர்கள் தான். இந்த இடத்துல ஒருமையிலெல்லாம் பேசி பார்த்தோன்னா அந்த பாட்டிமாவை ரொம்பவுமே அவமானப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்புறமா இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தோன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாக தான் இருக்குது, உங்களுக்கு தான் பயனுள்ளதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்தோம்னா எல்லாருமே சொல்லுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. இந்த பாட்டிமாவே பார்த்தோம்னா அதை பற்றி சொல்லலை. இப்போ அந்த பாட்டிமா பற்றி கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க மாதத்துக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து 9000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டிமா சொன்னாங்க. 9000 ரூபாய் அப்படின்னா ஒரு நாளைக்கு 300 ரூபா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மாதத்தில் 9000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த 1000 ரூபாயே கட் ஆனாலும் ஆகிடும். ஏன்னா இது ஒரு ஸ்கீம் இருக்குது, இவ்வளோ சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் இந்த அமௌண்ட் வந்து வராது, அதுக்கும் கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அந்த 1000 ரூபாயே வரும், அதனால் உங்களுக்கு கட் பண்ணிட்டாங்கனாலே எங்களை கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. 9000 ரூபாய் சம்பாதிச்சா பார்த்தோன்னா மாதம் அந்த 1000 ரூபா வந்து வராது அப்படின்றது இந்த ஸ்டேஜில் அவர் சொல்கிறாரு. ஸோ 9000 ரூபாய் சம்பாதிக்கிற அந்த பாட்டிக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டா, கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அவர் பார்த்தோம்னா இன்டெரக்டாக சொல்கிறாரு. அப்படின்னா எல்லாருக்கும் இது பொருந்தும் தானே. ஒரு 9000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டா அப்படின்னு ஸ்டேஜில் இவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இவர்கிட்ட அந்த 1000 ரூபாய் யார் கேட்டாங்க, எந்த பெண்கள் பார்த்தோம்னா நடுரோட்டில் உட்காந்து எங்களுக்கு மாதம் 1000 ரூபா வேணும் அப்படின்னு போராடினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளும் கேட்கலாம்ல. 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு எந்த ஒரு பெண்களுமே ஸ்டாலின்கிட்டையோ இல்லை அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் நடத்தியோ நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு யாருமே கேட்கல. இவங்களா பார்த்தோம்னா மக்களோட வாக்கு வாங்குறதுக்காக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா இவங்க தான் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க. அது பார்த்தோன்னா மக்கள் வந்து கேட்டு வாங்கினது கிடையாது. இவங்களே பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறதுக்காக அந்த 1000 ரூபாயை தர்ற அப்படின்னு வாக்கு வாங்கின ஒரு சம்பவம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு 1000 ரூபா வராது, நாங்கள் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு யார் அந்த 1000 ரூபாய் கேட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம நிறைய பேர் கேட்கலாம். இதை பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் நிறைய பேர் வந்து வச்சு கேட்டு இவங்க பார்த்தோன்னா ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். திமுக பொறுத்த வரைக்குமே மக்கள் எதை வந்து வேண்டான்னு போராடுறாங்களோ அதை பார்த்தோன்னா வம்படியாக திணிப்பாங்க. மக்கள் எது வேணும்னு கேட்குறாங்களோ அதை வந்து தரவே மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா பரந்தூரில் விவசாயிகள் பார்த்தோன்னா எத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கோம். அது பார்த்தோன்னா கண்டிப்பாக நாங்கள் ஏர்போர்ட் கொண்டு வந்தே தீர்வோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க இன்னுமே வந்து திமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா வெங்காய விலை பிரச்சனை, நீட் தேர்வு பிரச்சனை, அதுக்கப்புறமா சிலிண்டர், ஸோ இதுக்கு பார்த்தோன்னா மானியம் தரேன்னு சொன்னாங்க, அதுவும் தரவே இல்லை. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறமா ஆசிரியர்கள் அவங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு தொகை கேட்டு இருக்காங்க, அதை பற்றியும் கொடுக்குறதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி மக்கள் எதெல்லாம் வேணும்னு சொல்லி போராடுறாங்களோ அதை திமுக தரவே தராது. மக்கள் எதை கேட்கவே இல்லையோ அதை பார்த்தோன்னா வம்படியாக மக்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் இது கொடுத்துருக்கோம் பாரு அப்படின்னு பார்த்தோன்னா மக்களே வந்து கேவலமாக பேசுவாங்க. பெண்களுக்கு இலவச பஸ் கட்டணம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதை கொடுத்துட்டு பார்த்தோன்னா சொல்லி காட்டுறது, இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு சொல்லி காட்டுறது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் யார் கேட்டால், மக்கள் யாராவது கேட்டாங்களா இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு? கேட்காத கொடுத்துட்டே பார்த்தோன்னா இந்த மாதிரி இவங்களே சொல்லி காட்டிக்குவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோன்னா இந்த பக்கத்து வீட்டு பிரச்சனை நடக்கும்ல, நம்ம வீட்டிலலாம் பக்கத்து வீட்டில் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா சொல்லி பேசிக்குவாங்களா, அந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் திமுக பண்ணிகிட்ருக்கு. சரி, இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தோன்னா அந்த பாட்டிமா வந்து எங்களுக்கு 1000 ரூபாய் வேணாம், அதுக்கு பதிலாக இது எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னா உடனே அவங்க கொடுத்துருவாங்களா? இதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் பார்த்தோம்னா ஏதோ அந்த பாட்டி பேசணும் அப்படின்றக்காகவே பேசுகிறாங்க. ப்ளஸ் வந்து சுற்றி பொதுஜனங்கள் இருக்கிறதுனால அந்த 1000 ரூபாய் நம்ம கொடுக்குறது எப்படியாவது நியாயப்படுத்தி ஆகணுமே அப்படின்றக்காக எதுவும் பேசுகிறது. இப்போ அந்த 1000 ரூபாயும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக மிரட்டியிருக்காங்க. அந்த பாட்டி அப்போ தான் பேசாமல் உட்காருன்னு. ஆனால் அந்த பாட்டி பார்த்தோன்னா அப்பவும் வீட்டில் இன்னும் பல கேள்விகளை கேட்டே தான் இருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் பார்த்தோன்னா இவர் கடந்து போயிட்டார். இதுதான் திமுகவோட இப்போதைய நிலைமை.
இப்போ அந்த ஸ்டேஜாக பேசி பார்த்தோம்னா வந்து மக்களை வந்து கவர் பண்ணுற அரசியலெல்லாம் முடிஞ்சு போச்சு திமுகவில். அதாவது எப்போ பாரும் எந்த ஸ்டேஜ் யார் ஏறினாலும் இந்த மகளிருக்கு பார்த்தோம்னா பஸ் கட்டணம் ஃப்ரீ, அதுக்கப்புறமா இந்த 1000 ரூபாய் இது சொல்லியே தான் பார்த்தோம்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பண்ணதே திமுக ஆட்சியில் இது 2 மட்டும்தான், பெரிய அளவில் வேறு எதுவுமே பொதுமக்களுக்குன்னு பண்ணவே இல்லை. இப்போ வந்து அந்த 9000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிச்சுல, 9000 ரூபாய் பார்த்தோம்னா இவங்களுக்கு பெரிய விஷயமாமா, அதனால் அந்த 1000 ரூபாய் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா டாஸ்மாகில் பார்த்தோம்னா 1000 கோடி ஊழல் அடிச்சிருக்காங்க. ஜெகத் ரட்சகன் பார்த்தோம்னா 900 கோடி ஊழல் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி அடிச்ச கொள்ளை, அதுக்கப்புறமா பொன்முடி அடிச்ச கொள்ளை, எவ்வளோ கோடி பார்த்தோம்னா அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா கோடி கணக்கில். ஆனால் ஒரு ஏழை பெண் பார்த்தோம்னா 9000 ரூபாய் சம்பாரிச்சாலும் அந்த 1000 ரூபாய் நாங்கள் தரமாட்டோம்னு சொல்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் இவங்க எடுத்து தரதே பார்த்தோம்னா வந்து மக்களோட காசில் தான், இவங்க சொந்த பணமெல்லாம் கிடையாது. மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சு மக்கள்கிட்ட பார்த்தோம்னா ஏமாற்றி வாங்கின பணத்தை எடுத்து அதில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இது வந்து 9000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சம்பாதிச்சா உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்களோட அரசியல் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை தளபதி சொல்லியிருந்தாரு. ஸோ லஞ்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முதன்மையான விஷயமா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. இவங்க அடித்த கொள்ளையில் மக்களுக்கு 1000 ரூபாய் பங்கு தர்றாங்க. இதுதான் பார்த்தோம்னா கொள்ளையடிச்சு பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கேட்டால் பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் தருது அப்படின்னு. ஆனால் வாக்குறுதி கொடுக்கும்போது என்ன கொடுத்தாங்க, எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜெயிச்சு வந்ததுக்கப்புறமா தகுதியில் பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தகுதி இல்லைன்னா இது இந்த 9000 ரூபாய்க்கு மேலே யாராவது சம்பாரிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடையாது, அதுக்கு கம்மியாக சம்பாரிச்சாதான் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9000 ரூபாய் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வச்சுட்டு வாழ்க்கையை நடத்த முடியாது அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இவங்க 9000 ரூபாயை பெருசாக பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க எல்லா வேலையும் ஏற்றியில் விட்டுருக்காங்க. வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, தண்ணி வரி ஏற்றிட்டாங்க, தொழில் வரி எல்லா வரியும் ஏற்றிட்டாங்க, ப்ளஸ் வந்து அத்தியாவசிய விளைபொருட்களும் பார்த்தோன்னா ஏற்றிட்டாங்க, எல்லா வேலையும் ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த 9000 ரூபாயே இதில் பத்தாது. இதில் பார்த்தோன்னா 9000 ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க. அப்படின்னா இவங்களோட அரசியல் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட பார்த்தோன்னா பணத்தை சுரண்டது மட்டும் தானே தவிர மக்கள் பார்த்தோன்னா பெரிய அளவில் சம்பாதிச்சிடக்கூடவே கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. அதுக்கு காரணம் தான் இவர் பேசியிருக்கிற சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி வாண்டடாக பார்த்தோன்னா எதோன்னு பேசி திமுகவில் வந்து நிறைய பேர் மாட்டிப்பாங்க. அந்த வகையில் ஒரு பாட்டியமாக பார்த்தோன்னா இப்போ ஒரு சிக்க வச்சிருக்கு. திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். சோசியல் மீடியாஸில் இவங்களை பயங்கரமாக கேள்வி கேட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க என்ன ரிப்ளை பண்ண போகிறாங்களா? ரிப்ளைலாம் பண்ண வாய்ப்பு இல்லை. ஆனால் பார்த்தோன்னா இவங்க யார் அப்படின்றது பார்த்தோன்னா இந்த ஸ்டேஜில் ஒன்மோர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ 1000 ரூபாய் மக்கள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா யாருமே கேட்காத ஒரு விஷயம், அது இவங்களா கொடுத்துட்டு சொல்லி காட்டுறது. ஸோ அதுக்கப்புறமா அதுக்காகவே வாக்கு செலுத்துவாங்களா மக்கள். இங்கே 1000 ரூபாய் கொடுத்துட்டு பார்த்தோன்னா அதே 1000 ரூபாய் அந்த டாஸ்மாகில் திருப்பி வாங்கிடுறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட அரசியல். இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் பார்த்தோன்னா அவங்களை ஏமாற்ற முடியாது. ஸோ டிவிக்கே நிச்சயமாக 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இந்த மாதிரியான சில லூசுத்தனமான கேள்விகளையும் விஷயங்களையும் பார்த்தோன்னா பேசிட்டு இருக்கிற அந்த திமுக நபர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ரிப்ளை கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.